தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுபவர். லேவியராகமம் 20 24 பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளிலும் கூட உடைய வாக்குத்தத்த வசனத்தினால் எங்களை அபிஷேகிக்கிற அன்புக்காக நன்றி. மனாந்தரமான வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனாலும் வேலையிலே உயர்வு இல்லை. ஆசீர்வாதமெல்லாம் பொத்தலான பையில் விடுகிற அனுபவத்தில் காணப்படுகிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறதான எங்களை பார்த்து, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாட்களில் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இஸ்ரவேல் மக்கள் பல வருடங்களாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை வாக்குத்தத்தத்தோடு அழைத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறார். இது வாக்குறுதி அல்ல, சுதந்திரமாக கொடுக்கும் ஆசீர்வாதமாக உள்ளது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவா அனுபவித்து கூறுவதை பார்க்கிறோம். இன்று இந்த உலக வாழ்வில் நாம் அனுபவிக்கும் சிறிதோ பெரிதோ எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தருடையது. சிறிய வேலை தான் உள்ளது, கொஞ்சம் சம்பளமே கிடைக்கிறது, வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து கொண்டேன், என் பிள்ளைகள் உயர் கல்வி கற்பிக்க உன்னத இடத்தில் கற்பிக்க முடியவில்லை, இப்படியாக உலக வாழ்வில் உயர்வில்லை என்று நினைத்து வீடு கார் இல்லை என்று புலம்புகிறீர்களா? இந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு தந்தது. அதை நினைத்து நன்றி கூறுங்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது கூறுகிறார். தாவீதை போல துதித்து கொண்டே இருப்போம். தாவீது மேய்ப்பன் ராஜாவாக உயர்த்தப்படுகிறார். அவரது பெற்றோருடைய முயற்சி அல்ல, தேவனுடைய அழைப்பும் சித்தமும் தெரிந்தெடுப்பும் அநேகரை ஆச்சரியப்பட வைத்தது. உன்னையும் கானானின் அனுபவத்துடன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கலங்காதே, பயம் வேண்டாம். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்முடனே இருக்கிறார். பிரியரே, சாலோமன் ராஜா தேவனிடம் ஞானத்தை கேட்டார். தேவன் அவருக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் அனுபவத்தை சுதந்திரித்து கொள்ள செய்தார். இதுபோல அநேக பக்தர்களை குறித்து வேதத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. நாமும் கர்த்தருக்குள் உண்மையாய் உத்தமமாய் அவர் விரும்பும் வாழ்வோம். நம்மையும் நம்முடைய சந்ததிகளும் கானானுக்குள் பிரவேசிக்க செய்வார். ஆமேன்.